அந்த ரெஸ்டாரண்டில் ரதி சந்திரமதியுடன் பேசிக் கொண்டிருந்தாள். ரதி, நீ சந்தோஷமா தான் இருக்கியா? ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சொல்லுமா, நான் உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் பண்ணுறேன். டாக்டர் சந்திரமதி அக்கறையாக பேச, இல்லை மேடம், நான் சந்தோஷமாக தான் இருக்கேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. செயற்கையான புன்னகையை முகத்தில் ஒட்டி கொண்டாள் ரதி. சரிம்மா, நான் கிளம்புறேன். நான் சொன்னதை மட்டும் மனசில் வச்சுக்கோ. உனக்காக உன் அப்பா அம்மா இல்லைனாலும் நான் இருப்பேன். உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் என்கிட்ட நீ தயங்காமல் கேட்கலாம். என்னோட நம்பர் உன்கிட்ட இருக்குல்ல? இல்லை மேடம், என் பழைய ஃபோன் ஒர்க் ஆகலை. அதில் இருந்த நம்பர் எல்லாம் போயிடுச்சு. அவள் சொல்ல, சரி, நோட் பண்ணிக்கோ. சந்திரமதி மொபைல் எண்ணை சொல்ல அங்கிருந்த டிஷ்யூ பேப்பரை எடுத்து குறித்து கொண்டாள் ரதி. சரிம்மா, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சந்திரமதி சென்று விட ரதி அப்படியே சில நிமிடங்கள் சிலையாக உட்கார்ந்து விட்டாள். கண்கள் கலங்கி இருக்க கர்ச்சிப்பை எடுத்து கண்களை துடைத்து கொண்டாள். அவள் ரெஸ்டாரண்டை விட்டு வெளியில் வர அவள் கையில் வைத்திருந்த அந்த டிஷ்யூ பேப்பர் தவறி கீழே விழுந்தது. ரதி அதை எடுக்க கீழே குனிய, அதற்கு முன் தேவா அந்த பேப்பரை கையில் எடுத்திருந்தான். இவரா? அவனை பார்த்த அந்த நொடி அதிர்ந்து போய் நின்றாள் ரதி. நீ என்ன ரெஸ்டாரண்ட் பக்கம் வந்திருக்க? அவன் சாதாரணமாகத்தான் கேட்டான். ஆனால் ரதிக்குத்தான் உதறல் எடுத்து விட்டது. அவள் முகம் வியர்க்க, எதுக்கு இப்படி வேர்க்குது? இந்தா தொடச்சிக்கோ. அவனே கர்ச்சீஃபை எடுத்து கொடுத்தான். வாங்கி துடைத்து கொண்டாள். நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதிலே சொல்லலையே. என்ன ரெஸ்டாரண்ட் பக்கம் வந்திருக்க? அவள் விழிக்க, காஃபி குடிக்க வந்தியா இல்லை சாப்பிட வந்தியா? அவனே கேள்வியையும் கேட்டுவிட்டு 2 ஆப்ஷனையும் பதிலாக கொடுக்க, அவன் கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் தலையை அஷ்டகோணலாக அவள் ஆட்டி வைக்க, அவளையே கூர்மையாக பார்த்தவன், ரதி, வீட்டில் பொன்னி சமைக்கலையா? அவன் கேட்க, அடுத்த கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அவள் விழித்து நிற்க, சரி விடு, எனக்கு இப்போ உன் கூட சேர்ந்து காஃபி குடிக்கணும் போல இருக்கு, போலாமா? அவன் கேட்க உடனே சரி என்று தலையாட்டினாள். அவள் தோளில் கை போட்டு உள்ளே அழைத்துச் சென்றான் தேவா. அவள் சந்திரமதியுடன் உட்கார்ந்திருந்த அதே டேபிளுக்கு அழைத்துச் சென்றான். அவள் பயம் இன்னும் அதிகமாகி போனது.